அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவிச்சிட்டார். மடிக்கணினி திட்டம் இது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தோம். இந்த அரசு அப்படி நிறுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். எங்களுடைய சட்டமன்ற வலியுறுத்தி வந்தாங்க. நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம், அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோம். ஆனால் 4 ஆண்டு காலமாக மடிக்கணினி வழங்குகின்ற திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது. இப்போ இந்த அரசு தோல்வி பயத்தின் காரணமாக திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி விட்டுருமோ என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூட முழுசா கொடுக்க முடியாது. ஏன்னா அறிவிச்ச உடனே தயாரித்து கொடுக்கிற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். அது மட்டும் இல்ல, இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், நன்மை நடக்க வேண்டும் இருந்தா கல்லூரி துவங்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்திருந்தா பயனுள்ளதா இருக்கு. கல்லூரி திறந்த உடனே கடனுடன் வாங்கி அவர்கள் அந்த மாணவர்கள் இன்னைக்கு இந்த லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 3 ஆண்டு முடிஞ்சு பட்டப்படிப்பு முடிஞ்சு அவர்கள் அந்த பட்டப்படி முடிஞ்சு போகின்ற காலத்துல இப்போ அந்த மடிக்கணினி கொடுக்குறாங்க. அதனால எந்த ஒரு பயனும் மாணவர்களுக்கு